சாமி நாகப்பாம்பா. வணக்கம் நண்பா, நான் உங்கள் டிஒய்ஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசியில் இருக்கோம். காசியில் நம்ம சரணாத்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கோம். புத்தர்லாம் வாழ்ந்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம அயோத்தி போகிறோம். அயோத்தி போயிட்டு ராமர் கோயிலில் தான் சந்திக்க போகிறோம். ஸோ ராமர் கோயிலில் உள்ள என்ன ஃபங்க்ஷன், எங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ட்ரெயின் எப்போனா, நமக்கு 11:30க்கு இப்போ சரணாத்துலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? 11 மணிக்கு கிளம்பிட்டோம். ஸோ 11 மணிக்கு கிளம்பி நீ அயோத்தி போய் அயோத்தியிலேருந்து அந்த vlogலாம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இங்கே கிடச்சது அவங்க ஃப்ரெண்ட்ஸில் யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிங்கம், முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு பிஜி ப்ரோ. ஸோ எல்லாருமே போகிறோம். சாமியை பார்த்துட்டு காசிலேருந்து டேரக்டாக அயோத்தி போய் சாமியை பார்த்துட்டு ரிட்டன் இங்கேயே வர பிளான் இருக்குது. இல்லைனா அங்கே என்ன இடம் சொன்னீங்க? 3 நதி, திரிவேணி சங்கமம், கங்கை, யமுனா, சரஸ்வதி 3 ஆறும் கூடுற இடம். ஸோ அந்த இடத்தையும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு vlogல பார்க்கலாம். வாங்க போகலாம். அர்ஜென்ட்டாக வந்து ட்ரெயினில் ஏறி இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ட்ரெயினை பிடிச்சிட்டோம், ட்ரெயினில் ஏறிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். கரெக்டாக 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு சன்செட்டே ஆக தொடங்கிடுச்சு இந்த ஊரில். ஸோ நாங்கள் வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிலேங்க. ட்ரெயின் 1 மணி நேரம் டிலே ஆகி தான் வந்திருக்கோம். இதளவுக்கு சீக்கிரம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இல்லை கோயிலில் சாத்திரக்கூடாதுல்ல. ஸோ ராமர் கோயில் தான் 12 மணி நேரம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் பார்க்குறோம். இப்போயே குளிர தொடங்கிடுச்சு பாருங்க. சன்செட்டே ஆக தொடங்கிடுச்சு 5 மணிக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகிறோம். முயல் இல்லைங்க, அணிலுங்க. ஸோ அணில் வா செமையாக இருக்குல்ல. அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேறு லெவலில் டெக்கர் பண்ணி. ஸோ இந்த அணில் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டாக கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 200 ரூபாய்க்கு ஷூ கிடச்சிச்சு. நான் நேற்றே வாங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இன்னொன்று வாங்கலான் இருக்கோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக நல்லா கூட்டமாகவும் க்ரௌடாகவும் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ கோயிலுக்கு இப்போ நம்ம ஊர்லலாம் பழனி கோயிலுக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு இதாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி. 5:30 மணி கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஆனால் எவ்வளோ இதாகுது பாருங்கள். இருட்டாகவும் இருக்குது, க்ரௌடாகவும் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். வாங்க போகலாம். இப்போ பார்த்துங்க இங்கே வந்துட்டோம். 5:30 மணி ஆச்சு, இன்னும் குளிக்கலை. ஸோ ஃபுல்லாக இருட்டிடுச்சு. இங்கே உள்ள வண்டியில் எடுத்து நாங்கள் குளிக்க போகிறோம். இது வண்டி இங்கே உள்ள கம்பெனியோட வண்டி. ஸோ அந்த வண்டியில் குளிக்க போகிறோம். ஒரு ரிவருக்கு போகிறோம். அங்கே போய் குளிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் இங்கே வந்து கோயில் தரிசனம் பண்ணலான் இருக்கும். இதுதான் வண்டி. ஸோ ஃபுல் க்ரௌட். இருட்டிருச்சு லைட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துங்க இது பியானியம். கரெக்டான பேர் எனக்கு சொல்ல தரல, வரமாட்டேங்குது. மியூசிக் போடுறது. ஸோ அந்த இடம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே மற்றதெல்லாம் ஃபுல் வீடியோ அண்ட் கிளியர் வீடியோலாம் நம்ம யூடியூப் சேனலில் பார்ப்பீங்க. ஸோ லைவ் போயிட்டுருக்கு. நம்ம லைவில் எல்லாத்துக்கும் காமிச்சிட்ருக்கேன் எல்லோரும். ஸோ இப்போ குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஏதோ ராமர் கோயில்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ பஜனை போயிட்டுருக்கு. காசியில் நடக்கிற மாதிரி ஸோ இங்கே ஒரு நதி போயிட்டுருக்கு. இந்த நதியில் தான் நம்ம எல்லாம் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து vlog கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பாருங்க இந்த நதியில் விளக்கு விடுறாங்க. தம்பி ஒரிஜினல் பாம்பு வச்சிருக்கான். ஏய் என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்க? நாகப்பாம்பா?
பெசாடிக்கிறேன் சாமி நீயே வச்சுக்க சாமி. அயோத்தி வந்தீங்க அந்த பாம்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. டப்புன்னு எடுத்து கையில கொடுத்துட்டா நம்ம வாங்குவோமா? ஸோ இங்கே வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க, கங்கா ஆர்த்தி மாதிரி. அதான் நம்ம ராமரோட பக்தரா மாதிரி இருக்கும். கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு மறுபடியும் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நதியில் குளிச்சுட்டு மறுபடியும் ராமரை பார்க்க போகிறோம். ஸோ ராமர் சாமியை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலாம் கொடுக்குறேன். உள்ள ஃபோன் ஆளோட என்னன்னு தெரில, பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ இந்த க்யூவில் தான் போகணும். இங்கே பாருங்கள் எத்தனை க்யூ இருக்குன்னு. ஸோ 1 2 3 4 5 க்யூ இருக்குது மொத்தமாக. இதில் மட்டும் 2 லைன் நிற்பாங்க போல். இது கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அந்த சைடு வண்டிலாம் போகிறதுக்கு இன்னும் இத்தனை மாடு இருக்குங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இந்த க்யூலாம் ஏன் காலியாக இருக்குன்னா 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம போகிறது 7:30 மணி. ஸோ டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே போயிருப்பாங்க கோயிலுக்குள்ளே. நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. நம்ம தரிசனம் நல்லா பார்க்கலாம். வாங்க ராமர் தரிசனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே மேக்ஸிமம் குரங்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர். நீ குரங்குனாலே ராமர் தானே. அதனால் இங்கே எங்கே பார்த்தாலும் குரங்கு அதிகமாக இருக்கும். நம்ம அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது, அதுவும் நம்மளை எதுவுமே பண்ணாது. ஸோ சேஃப்டி தான். நம்ம பயப்படாமல் போனோம்னா போதும். இதெல்லாம் கோயில் தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பட் அது பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஒவ்வொன்றும். செம்மங்க பாருங்க, அப்படியே பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த கலர் கிரீடிங். ஸோ ஃபுல் செக்கிங்க. என் பேக் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஃபுல்லாக செக்கிங். உள்ள கேமரா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன கத்தியெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு எதுக்குன்னா, நான் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு பேகுக்குள்ளே கத்தியெல்லாம் வச்சுருந்தேன். அது சின்ன கத்தி தான், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது. ஸோ அந்த கத்தியெல்லாம் என்னமோ டூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆச்சு அங்கனே. ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாமே செக்யூரிட்டியை மீறி எதுவுமே கொண்டு போக முடியாது. நம்ம எதுவுமே இல்லைங்கிறத அங்கேயே ப்ரூவ் பண்ணியாச்சு நல்லபடியாக. சரி வாங்க இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டைம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். ஏங்க நான் தான் நல்லபடியாக ராமரோட அருளால் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டோம். ஸோ தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து ஒன்றுமே அலௌட் இல்லை. ஸோ அது வரைக்கும் வீடியோ ஷூட் எதுவும் பண்ண முடியல. பட்டு ஆனால் கோயிலை வந்து புதுசாக கட்டின இடம் தான். ஒரு தர்கா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சிலையெல்லாம் ராமர் கோயிலோட இதெல்லாம் இருந்து கண்டுபிடிச்சி நம்ம ராமர் கோயில் இப்போ கட்டப்பட்டிருக்கு. இவ்வளோ பெருசாக கட்டப்பட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க கோயில். அப்படியே ஹார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். ஸோ ராமர் கோயிலில் இவ்வளோ அழகாக அப்படியே ஒவ்வொன்றையும் அந்த செதுக்கியிருக்காங்க. அந்த இடம்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் ரொம்ப பெருசு, பட் அந்தளவுக்கு இல்லாட்டியும் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக சூப்பராக இருக்குது கோயில். ரொம்ப தூரம்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. நிறைய வேலைகள் இன்னும் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக சீக்கிரம் நல்லபடியாக முடியும். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கோயிலை பார்க்கும்போது அப்படியே ஜொலிக்குது. நைட் நேரத்தில் கண்டிப்பாக பாருங்கள். பகல் நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரில, ஆனால் நைட் நேரத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே பாருங்களேன் நம்மளோட அணில். ஸோ ராமருக்கு அணில் தான். அன்னதானம் போடுறாங்க. ஸோ அங்கே போயிடலாம். ஸோ இது வந்து கோயில் ஓப்பனில் இருக்கிற வரைக்கும் அன்னதானம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் கோயிலை விட்டு வெளியே வர இடத்துல இந்த இடத்துல வாங்கிக்கிங்க. க்யூவில் நின்று வாங்கணும். ஒருபடியாக வெளியே வந்துட்டோம். 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. இது மார்க்கெட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் 9 மணிங்கிறது இங்கே ஒரு 11:30 மணி மாதிரி இருக்குது. நல்லா ஃபுல்லாக இருட்டிடுச்சுங்க.
இங்கே கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது. கீ செயின் பின்ன கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்குது. இது எவ்வளோ? 20 ரூபா ஒன்று. ஒன்று 20 ரூபாயா? நல்லா இருக்கே. பின்ன பத்தி இது 100 ரூபால, இது 50 ரூபா. ஒர்த்து தான். இது 50 ரூபாய்க்கு வருது. இது 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஓகே. நான் அதே வாங்கிட்டு போயிருக்கேன். இது எல்லாமே வாங்கிட்டு போயிருக்கேன்.